கல்முனை நூரானியா ஜுமா மஸ்ஜிதினுடைய புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஹுப்பா மற்றும் மினரா திறப்பு விழா நிகழ்விலே அடுத்த அம்சமாக உரை இடம்பெறப் போகின்றன. எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு நலன்புரி உதவியாக இருந்தாலும் அது என் மண்ணிற்கும் என் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய சமூக சிந்தனையோடு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இரவு பகலும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருபவர். சமூக அமைப்பாக இருந்தாலும், ஆன்மீக நிலையமாக இருந்தாலும், பள்ளிவாசலாக இருந்தாலும் இந்த மண்ணின் முன்னேற்றமே தனது இலட்சியம் என்ற உறுதியுடன் பயணித்து வருபவர். கல்முனை மாநகரின் பிரதி முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தனது முதல் சேவையாக இந்த நூரானியா ஜும்மா பள்ளிவாசலின் மையவாடிக்கு மின் விளக்குகளை பொருத்தி அந்த புனித இடத்தினை ஒளிமயமாக்கிய பெருமைக்குரியவர். அது மட்டுமல்லாது இந்த பிராந்தியத்தின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னின்று பங்களித்து எம் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மர்ஹூம் அமைச்சர் A.R. மன்சூர் அவர்களின் உயரிய பணி பாரம்பரியத்தை தொடரும் அவரது புதல்வராகவும் திகழ்கிறார். இப்பள்ளிவாசலின் அழகை மேலும் மெருகூட்டும் வகையிலே ஹுப்பா மற்றும் மினாரா நிர்மாணிப்பதற்கு தேவையான நன்கொடையாளர்களை அணுகி இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதிலே பெரும் பங்காற்றிய ரஹ்மத் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவர், முன்னாள் கல்முனை மாநகர முதல்வர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களே தங்களது பெருமதி மிக்க உரையை நிகழ்த்துவதற்காக மேடைக்கு நாம் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த பள்ளிவாசலின் டோம் உண்டாத்தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த டோமையும் அதே போன்று இந்த மனாவராவையும் உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கு கொழும்பிலிருந்து இங்கே வந்திருக்கும் YWMA நிறுவனத்தின் தலைவி சகோதரி பவாசா தாகா அவர்களே, அதே போன்று அவருடன் இங்கே வந்திருக்கின்ற அவர்களது அங்கத்தவர்களே, இங்கே எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எங்களது தாய்ப்பள்ளியான மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர், அதே போன்று பிரதி தலைவர், அதே போன்று அதன் காரியதரிசி மற்றும் කල්මුනේ පොලිසියේ ස්ථානාධිපතිතුමනි, කවදාත් ඔබ අපිට අතහිත දෙමින් මෙහි පැවැත්වෙන සෑම උත්සවයකටම අපි ඔබතුමාගේ සහභාගීත්වය අපිට දෙනවා. அதே போன்று முக்கியமாக எங்களது இங்கே இருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாகிகள், தலைவர் மஜித் காக்கா உட்பட, அதே போன்று செயலாளர் சகோதரர் அலி சப்ரி மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ரசாக் சார், அதே போன்று எங்களது ரஹ்மானியா பள்ளி தலைவர், இங்கே மற்ற பள்ளிவாசல் தலைவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் விழித்து எங்களுடன் எப்பொழுதும் கைகோர்த்து எமது அமைப்பின் இளைஞர் அணியை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் சகோதரி சுல்ஃபிகா ஷெரீஃப் அவர்களை விழித்து, எனக்கு முன் அமர்ந்திருக்கும் முக்கியமாக எனது சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் எல்லோரிலும் நான் என்னை காண்கிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சின்ன ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி ஆரம்பித்து முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
சுனாமிக்கு முன், சுனாமிக்கு பின். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் அதன் தலைவர் இங்கே வந்தது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதே போன்று இங்கே உலமாக்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். அதன் இறுதிக்கட்ட பணிகள் செய்வதற்கு நாங்கள் பெரிய சவால்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அந்த கட்டுமான பணிகளை ஆரம்பித்த அதே நேரம்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சாட்சியாக இருந்திருக்கிறீர்கள். அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற நேரம் எனது தந்தை மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்கள் குவைத் நாட்டின் தூதுவராக இருந்த அந்த காலப்பகுதியில் இப்பொழுது காரியதரிசி சொன்ன அந்த விடயங்களை அவர் அன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து பக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு குவைத்தி மூலம் இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஒரு அடித்தளம் ஒன்று இங்கே இடப்பட்டு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் ஒன்று பள்ளிவாசல், மற்றது ஒரு லைப்ரரி, மற்றது ஒரு கல்ச்சரல் ஹால், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற தனது அந்த ஒரு கற்பனை ஒன்று இருந்தது. ஏதோ அல்லாஹ் காலம் நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. அவரது அந்த கனவு சரியாக அந்த சமயத்தில் வரவில்லை. அதைத் தொடர்ந்து வந்த சுனாமி, பிறகு வந்த அரசியல் மாற்றங்கள், இவைகளில் மூலம் அன்று அந்த எண்ணக்கரு சரியாக வரவில்லை. ஆனால் இந்த முறை இன்ஷா அல்லாஹ் இந்த டோமை பற்றி எங்களது காரியதரிசி சொன்ன பொழுது அங்கே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் தம்பி ரிஸ்வி சார், இதை நீங்கள் எப்படியோ செய்ய வேண்டும் என்று. அப்போ நான் ஜும்மாக்கு வந்த போட்டு அண்டு டோமுக்கு மேலே ஏறி பாப்பம் போட்டு ஏறினேன். அது ஏறுற சின்ன வேலையும் இல்லை, சரியான கஷ்டமான வேலை. எப்படியோ ஏறி பார்த்ததுக்கு பிறகு இதை கட்டாயம் ஏதோ ஒரு இதுக்கு ஒரு வடி கொண்டு வரணும் என்ற அந்த எண்ணக்கரவுடன் வளமை போல் எங்களது YWMA தலைவியிடம் இதை செஞ்சு தாருங்கள் என்று கூறவில்லை, இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வைத்த அந்த கோரிக்கையை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சகல பங்களிப்பையும் அன்று செய்து முடித்தார்கள். நான் நினைக்கிறேன் நோன்பு 27 அது மாதிரி ஒரு டைமில் தான் இது எங்களுக்கு சாத்தியமாயிடுச்சு. அப்போ இந்த டோமை மட்டும் நம்ம செய்கிற என்று சரித்தவங்க கொள்ள மிகவும் துடிப்பான எனது நண்பர் சகோதரர் எங்க நம்ம ரினோஸ் அவர்கள் மிகவும் துடிப்பானவர். இதை நீங்கள் எடுத்து தாங்க, இதை முடிச்சு தாரம்னு சொல்லின்னு நான் இது பள்ளிவாசல் வேலை அல்ஹம்துலில்லாஹ், இதில் அரசியல் அது இதெல்லாம் இல்லை. அதான் சொன்னேன், உங்கள் ஒவ்வொரு பேர்லையும் நான் என்ன காண்றேன் என்று சொல்கிறேன்டா, இது நம்மளுக்குரிய மஹல்லா, இதில் தான் என் பாப்பாவும் அடக்கப்பட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்து நானும் அங்கே தான் அடக்கப்பட வேண்டும். நேற்றாவும் நாங்கள் அதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், மனவரா அந்த கன்செப்ட்லே இல்லை மேடம். தட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் ஒர்க் விச் தே ஹேவ் டன். நான் சொன்ன அது சரியா டவர் மாதிரி செஞ்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன அடக்கிற இடம் அது தெரியக்கூடிய இடமா இருக்கணும்னு சொல்லி சகோதரர் ரெனோஸிடம் கூறி வைத்திருந்தேன். அப்போ இந்த பள்ளிவாசல்களை நான் கொஞ்சம் YWMA பற்றி இங்கே பேச வேண்டும். ஏண்டா குளனியில் நிறைய நான் நினைக்கின்ற 4 பள்ளிவாசல்களை நாங்கள் அங்கே புனரமைத்து முடித்தோம். அதே போன்று எங்களது கிரீன்ஃபீல்டில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு எங்களுக்கு உரிய சகல ஒத்தாசைகளையும் கிடைத்தது. இருக்கிறார் சகோதரர் ஜவுஃபர், அவருக்கு எல்லாம் தெரியும். அதே போன்று எங்களது ரஹமானியா பள்ளி தலைவர் இருக்கிறார், அந்த பள்ளிவாசலிலும் எங்களால் என்றவற்றை நாங்கள் செய்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா
இது நாங்கள் செய்யவில்லை, அல்லாஹ் தஆலா எங்களை செய்வதற்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இதில் சொல்ல வேண்டும். அதில் இந்த பள்ளிவாசலுங்கிறது எங்களோட மயத்துவாடி பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே கபராளிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, அழகான ஒரு நிகழ்வு. டோம் என்பது ஒரு பள்ளிவாசலின் முகப்பு. அந்த பள்ளிவாச கட்டுமணி முடித்ததுக்கு பிறகு அந்த டோம் செய்வதற்கு, ஏன்னா அந்த டோம் செய்கிறதுக்கு எங்களோட வெறுதான் வந்தார் நினைக்கிறேன், எங்களோட இஸ்மாயில் இன்ஜினியர் மோதாபை தரப்பா. இதற்கு எங்களுக்கு அறிமுகமாகி வந்த எங்களது இன்ஜினியர், அவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் ஒரு குறுகிய காலத்தில் அவர் அதை 100க்கு எந்த பார்வையில் ஒருத்தரும் கோவிச்சிக்கப்படா 95-96% முடிஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ள வேலைகள் இன்ஷா அல்லாஹ் அது ஓரிரு நாட்களில் முடியும் என்று சகோதரர் ரெனோஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலில் நிறைய தேவைகள் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும், இது இது திறக்கப்பட வேண்டிய ஒரு செவர். நான் சரியா சொன்னேன், அது ஒரு டெம்பரரியா மேடம் ஃபவாசா திஸ் இஸ் அ வால் வி ஆர் ட்ரைங் டு ஓப்பன் இட். இது முடிக்கலை. அப்போ நீங்கள் இன்றைக்கு காலையில் ஒரு பொருதி தந்திருக்கிறாங்க இந்த பள்ளிவாசலை சம்பூர்ணமாக முடித்து தருவதாக. ஆகவே இந்த பள்ளிவாசல் கட்டாயம் அழகான முறையில் இது நடைபெற வேண்டும். மற்றது இந்த பள்ளிவாசல்களை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். என்றால் உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலில் நாம் அநேகமானவர் தொழுவதற்கு மட்டும்தான் வருகின்றோம். ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் பள்ளிவாசல் தான் எல்லாமே, சகலதும் பள்ளிவாசலில் தான் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது மாற வேண்டும். மற்ற எனது சின்ன ஒரு விண்ணப்பம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த பள்ளிவாசல்களில் நல்லது சில முரண்பாடுகள் இருக்கு. பள்ளிவாசல் நிர்வாகிகளும் மலக்குகள் இல்லை, மனுஷன்கள் தான். நான் ஒருத்தரையும் பக்கம் எடுத்து கதைக்கையும் இல்லை, ஒரு அதுக்கும் வேற மாதிரி யாரும் கதைக்கப்படாது. பள்ளிவாசல்கள் இல்லை இருக்கிற பிரச்சனைகளை அல்லாஹ்க்காக முகநூல் பதிவுகளில் நம்ம போடாமல் அதை தவிந்து கொள்வது நல்லமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் நமக்கு எந்த விதமான ஊர் வித்தியாசமும் இல்லை. எல்லா ஊர்லேயும் அது நம்மட பகுதியில் இந்த பள்ளிவாசல்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை நம்ம முகநூலில் போட்டு அதில் ஒரு ஜாம்பவான் ஆகணும்னு யாரும் கனவு காணக்கூடாது. அது கூடாது. அது நம்மளோட சமூகத்தை நம்ம ஏதோ காட்டி கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்க. நம்மளோட மண்ணை பற்றி நம்ம பிள்ளையாக வைக்கிறது அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க, மஹல்லாவாசிகள் இருக்காங்க, அதையும் தாண்டி நான் வகு போர்டு இருக்குது, அதுக்கு போய் பார்த்து கொள்வோம். ஏன்னா இப்போ சில இடங்களில் இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் அந்த பிரயாணிக்கிறவனுங்கிற முறையில் சில ஆக்கள் நம்மளோட பாசையில் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்களோட ஒரே பள்ளிவாசலில் பிரச்சனை என்று கேட்குற அளவுக்கு நம்மளோட முகநூல் நண்பர்கள் நமது பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ்வுக்காக பிள்ளையார நல்லது நடந்தால் செய்யுங்க. நல்ல நிறைய விஷயங்கள் நடக்குது, மாஷா அல்லாஹ், அதை செய்யுங்க. ஆனால் பள்ளிவாசலை பற்றி நம்ம அந்த பிள்ளையா கதைக்கக்குள்ள அது அவ்வளோ ராகத்தா இல்லை நம்முடைய சமூகத்துக்கு. ஆகவே அதை நான் பணிவாக கேட்டவனாக இந்த பள்ளிவாசல் நல்லபடியாக அமைய வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்குரிய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முழுமையாக ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் நாம் முந்திருந்த தலைவர்களை மறந்து வர முடியாது. சகோதரர் நாசர் இருந்தார், அவரது காலப்பகுதியில் அவருக்குரிய சேவைகளை அவர் செய்தார். அதே போன்று அஷ்ரப்பை நாம் மறந்துவிட முடியாது. அவர் ஒரு வியாபாரியாக இருந்து தனது சொந்த பணத்தை இங்கே விலையம் செய்து நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு அமைத்து தந்த பெருமை அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அதை சாரும். எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்தா தான் இதிலிருந்து நம்ம ஒரு முடிவை பெறலாம். இல்லாட்டி பள்ளிவாசல்கள் என்கிறது அல்லாஹ்வுடைய மாளிகை, அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு ஆள் 2 பேர் மட்டும் இதில் ஒத்துழைத்து செய்ய முடியாது. ஊரில் இருக்கும் தனவந்தர்கள் முன்வர வேண்டும். அதே போன்று இன்று ஒரு சம்பாஷணையில் இதை கூட எனக்கு காதில் வந்தது.
கல்முனையில் நிறைய கோடீஸ்வரர் இருக்கிறார்கள், நாங்கள் கொழும்பிலிருந்து வந்து கல்முனைக்கு நாங்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா என்று நான் சொன்னேன், நாங்கள் நினைச்சிக்கிறீங்க கொழும்புல இருக்கிறார்கள் எல்லாரும் பணக்காராக்கள். கொழும்புலையும் மாளிகாவத்தை அந்த அந்த சில ஏரியாஸ்களுக்கு போனால் அங்கேயும் இருக்காங்க தேவையுடையவர்கள். அதே பள்ளிவாசலுக்கு நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும், நம்மளுக்குள்ளே இவ்வளவு பிரிவுகள் இருக்கி, அத்தனை பிரிவும் இருக்கி, ஆனால் அந்த பிரிவுகள் வேணாம். நான் நிறைய எங்களது தாய்ப்பள்ளிக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது கூட எல்லா பள்ளிவாசல்களும் ஒத்துமையாக வேண்டும். என்னது ஊர் வந்து பிரிஞ்சு 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 பிரிஞ்சே பெய்த்தோம். நம்ம அதில் பிரிஞ்சத்தால் அடைஞ்சது ஒன்றுமே இல்லை. ஏதாவது நம்ம அதால் அடைஞ்சிருந்தோம்னா, இப்போ இஞ்சால கடல், அங்கால குளம், நமக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. இப்படி ஒரு சூழலில் இன்னமும் நம்ம பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நமது ஒத்துமை தான் நமது பலம். எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இந்த நமது மண்ணுக்கு வர வேண்டும். நிறைய தேவைகள் இருக்கின்றது, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் அந்த பொறுதியை எல்லோரும் முன்னிலும் நான் சொல்லியிருக்கின்றேன். எங்களது YWMயின் தலைவி அவர்கள் எங்களது இந்த பள்ளிவாசலை நிறைவு செய்து, அத்துடன் இப்போ பள்ளிவாசல்களில் இப்போ நிறைய பள்ளிவாசல்களில் ஏசி போட்டுப்படுது. ஏசி போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த இருக்கிற எங்களோட சூழல் வந்து சரியான சூடு. இப்போ சில பள்ளிவாசல் இப்போ கொழும்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாண்டு இருக்கிற 190% பள்ளிவாசல்கள் ஏர் கண்டிஷன் போட்டுப்பட்டுருக்கு. இப்போ கொத்துபா தொழறதுக்கு வாராக்கள், அதுக்கு முதல் இப்போ பாங்கோட வாரத்துக்கு காரணம் அந்த ஆக்களை நம்ம இப்படி எடுப்பிக்கணும். இந்த பள்ளிவாசலுக்கு எடுப்பிக்கிறதன் மூலம்தான் நமக்கு சில விடயங்களை முன்னுக்கு கொண்டு போகலாம். ஆகவே நாங்கள் எல்லாத்தையும் உங்களிடம் கேட்கவில்லை. முதல் கடமாக எங்களது இதுக்கு நாங்கள் நன்றி கூறியவர்களாக எங்களது இந்த பள்ளிவாசல் நிர்மாணத்துக்கு எங்களது ஊர் நிச்சயமாக உங்களுடன் ஒத்துழைப்பாக இருக்கும். அதே போன்று நீங்கள் எங்களது இந்த பள்ளிவாசலை முடித்து தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மேலும் நான் நினைக்கின்றேன் உங்களது அமைப்பின் 40வது ஆண்டு நிறைவு கூட இன்னும் ஒரு சில நாட்களில் வர இருக்கின்ற இந்த நிலையில் உங்களது அந்த நற்பணிகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.